2:17 AM. அவளோட லாஸ்ட் சீன். அதுக்கப்புறமா ஒரு சைலன்ஸ், ஒரு ஆன்லைன் லைட், ஒரு ஆஃப்லைன் வாழ்க்கை. இதுக்குள்ளே தான் என் வாழ்க்கை ஆரம்பமாயிடும். நான் அவளை லவ் பண்ண நாள் இல்லை, ஆனால் அவளை இழந்த நாள் தான் என் வாழ்க்கை ஆரம்பிச்சிச்சு. நான் அவளை பார்த்தது எங்கன்னு நினைக்கிறீங்க? காலேஜு. ஆமாம், என்னோட காலேஜில் தான். ஃபஸ்ட்டு பெஞ்சு, ஒயிட்டு சுடிதாரு, ஹேர் கிளிப்பு ப்ளூ கலரு, அப்படியே சிரிச்ச முகம். அவன் என்னை ஃபஸ்ட் டைம் பார்த்ததும் சிரிச்சா. ஆனால் அந்த சிரிப்பில் கான்ஃபிடென்ஸ் இல்லை, இன்னோசண்டாக இருந்துச்சு. நான் அவளுக்கு மெசேஜ் அனுப்ப 3 நாள் யோசித்தேன். ஹாய் ஹலோன்னு ஒரு ரிப்ளை. அந்த சிரிச்ச மாதிரி எமோஜி தான் நம்ம லவ்வோட ஃபஸ்ட்டு சிம்பிள். ஃபஸ்ட்டு ஃபைட்டு எதுக்கு வந்தது தெரியுமா? அட்டனன்ஸ் மேட்ரு. அதே போல் ஃபஸ்ட்டு சாரி ஒரு சாக்லேட்டோட முடிஞ்சது. அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்? ஆனால் அவளை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி இருந்துச்சு. ஃப்யூச்சர் ட்ரீம்ஸு, பால்கனி டீ, சின்ன வீட்டுக்குள்ளே சண்டே மார்னிங் ஃபைட்டு. இப்படித்தான் எங்களுக்குள்ள ஏகப்பட்ட கனவுகள். இப்படி ஏதாவது உங்களுக்கும் கனவு இருந்துச்சா அப்படின்னா கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் தோழியோட, சகோதரியோட. எப்பயுமே நம்ம லைஃபு ஸ்மூத்தாக போகும்போது தான் பிரச்சனையே வரும். எனக்கும் அப்படி தான். என் லைஃபு ஸ்மூத்தாக போகும்போது ட்விஸ்ட் வந்துருச்சு, ஜாப் ஆஃபரும் வந்துச்சு. டிஃப்ரெண்டான சிட்டி. எங்கள் 2 பேத்துக்குள்ளேயும் டிஸ்டன்ஸ் அதிகமாச்சு. நீ ரொம்ப பிஸி ஆகிட்ட. நீ இப்போல்லாம் எங்கிட்ட பேசவே மாட்டேங்கிற. நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நான் இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் தெரியுமா? என்னோட கமிட்மெண்ட் எவ்வளவு தெரியுமா அப்படின்னு ஈகோ ஃபைட்டு. கால் குறைய ஆரம்பிச்சது. குட் மார்னிங் டெக்ஸ்ட்டு லேட்டாகி வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் அவள் சொன்னா, உனக்கு டைம் கிடைக்கும் போது என்கிட்ட பேசு. இதுதான் எங்களோட லாஸ்ட் கான்வர்சேஷன். அங்கே பார்த்ததுக்கப்புறம் கம்யூனிகேஷனே இன்னும் போச்சு. அந்த நாள் 11:45 PM. நான் மெசேஜ் அனுப்பினேன், குட் நைட் அப்படின்னு ஹார்ட் போட்டு. எந்த ரிப்ளைவையும் காணோம். மறுபடியும் கால் பண்ணேன், சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. என்னாச்சோ ஏதாச்சோன்னு என் மனசு பதறி போயிடுச்சு. ஆனால் காலையில் யாருன்னே தெரியாத ஒரு நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. அவள் இனிமே உங்ககிட்ட பேச மாட்டான், அவளோட நீ இனிமேல் பேச முடியாது அப்படின்னு மெசேஜ் வந்துச்சு. என் ஹார்ட் பீட் ஓவர் ஆயிடுச்சு. யார் இது? இதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு ஒன்றுமே புரியல. ஹார்ட் பீட்டு நிற்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ வந்துச்சு. முன்னாடி நிழலை பார்த்தா அது என்னோடய ஃபோட்டோ. அந்த இடத்துக்கு நான் போனதே இல்லை. ஆனால் அந்த ஃபோட்டோ எப்படி அது எப்போ இந்த லொக்கேஷனுக்கு போனேன். ஆனால் சேம் வால், சேம் ஹவுஸ். அங்கே இருந்த செக்யூரிட்டி அங்கிள் கேட்டேன். அவர் ஸ்லோவாக சொன்னார், 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. என் பாடி அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. எந்த ஆக்சிடெண்ட் பற்றி சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவரை கேட்டப்போ அவருக்கு காமிச்சார். அது அவளோட ஃபோட்டோ. 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவள் ஆக்சிடெண்ட்டில் போயிட்டான். அதே 2:17 AM. நான் அந்த ஷாக்கை அக்செப்ட் பண்ணல. என் பிரெயின் அதை டெலீட் பண்ணியிருக்கு. அந்த மெசேஜ் எல்லாமே ஆட்டோ ரீடு, ஆட்டோ ரிப்ளே. என்னோட மெமரியும் ஆட்டோ மெமரி. நான் தான் என்னை ஏமாற்றிட்டு இருந்திருக்கேன். இத்தனை நாளும் அவள் உயிரோடு இருக்கிறதா நினச்சி நான் அவளுக்கு டெக்ஸ்ட் பண்ணி ஆட்டோ ரிப்ளே பண்ணியிருக்கு. சில பேரை நம்ம நினைக்கிறோம், சில பேரை நம்ம மறந்துடுறோம். ஆனால் நம்ம மனசு எதையும் மறக்கிறதே இல்லை. அது என் உண்மையான ஆன்லைன் நேரம். ஃபோனில் பார்க்குறேன், ஆன்லைன் லைட் எதுவும் இல்லை. ஆனால் என்னோடய நினைவுகள் எப்பயுமே ஆன்லைனில் தான் இருந்திருக்கு. இந்த மாதிரி ஏதாவது மலரும் நினைவுகள், மறக்க முடியாத நினைவுகள் உங்கள் லைஃப்பில் இருக்கா? உங்கள் தோழியான என்னோட, சகோதரியான என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ தான் வீடியோவை நீங்கள் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா இது மாதிரியான வித்தியாசமான வீடியோக்களை டெய்லியும் நீங்கள் பார்க்க மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டாப்பிக்கில் வேணும்னாலும் வீடியோ கேளுங்க. நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக தர முயற்சி பண்ணுறோம். இலக்கியங்கள், கவிதைகள், பட்டிமன்றம், இப்படி என்ன டாபிக் வேணும்னாலும் நிச்சயமாக கேளுங்க. ஹாரர் எல்லாமே உங்களுக்காக புதுசாக வலம் வர காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு சப்ஸ்கிரைப். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக். அப்படியே
உங்களுக்கு என்ன கமெண்ட்டு வீடியோ பற்றி கொடுக்கணுன்னு தோணுனாலும் கமெண்ட் கொடுங்க. உங்களோட வாழ்க்கை நிகழ்வுகளை கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். மிக்க நன்றி உங்களோட சப்ஸ்கிரைபுக்கு. மேலும் ஒரு சிறந்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் வித்தியாசமாக மறுபடியும் நான் சந்திக்க போகிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி தேநீர் கதைகள் தோழி. தேநீர் கதைகள் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எங்களோட ஒவ்வொரு முயற்சிக்கும் நீங்கள் தர்ற ஒவ்வொரு கமெண்ட்டு, லைக்கு, புதுசாக வர நண்பராக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்தீங்கன்னா தான் இன்னும் புது புது வீடியோக்களை வித்தியாசமாக உருவாக்க எங்களுக்கு ஊக்க உற்சாகமாக இருக்கும். ஒரே ஒரு சின்ன உதவி தானே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.